ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பனியாரம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவன் பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இது மைதா வச்சு பண்ணுறது. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதா மாவுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு 3/4 கப்பு சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் 1/4 கப்பு கூட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நான் நல்லா 2 பழுத்த வாழைப்பழத்தை வந்து வேறு ஒரு பவுலில் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நல்லா பழுத்திருக்கணும் வாழைப்பழம், இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் வந்து ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேஷ் பண்ண வாழைப்பழம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வெல்லம் மைதா மாவு கூட ஒரு 5 ஏலக்காயை வந்துட்டு நான் நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு கூட மற்ற சாமான்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான மாவாக வந்துட்டு இதை கரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி மாவு வந்துட்டு தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறமா விஸ்கர் வச்சு நல்லா மாவை அடித்து கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு வந்துட்டு நான் கலந்து விடும்போது பாருங்கள், வெல்லம், சீரகம், ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து மாவோட நல்லா ஊறி இப்போ நான் ஸ்பூனில் எடுக்கும் போதே எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நான் எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவு வந்துட்டு ஒரு குழம்பு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக ஒரே இடத்துல ஊற்றுங்க. இப்போ நான் ஊற்றும் போது உங்களுக்கு மாவோட திக்னஸ் தெரியும். ஊற்றிட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு எண்ணெய் இப்படி மேலே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி தன்னாலும் உப்பி வருது பாருங்கள். தன்னாலே அது உப்பிடும். ஒரு பக்கம் உப்புனதுக்கப்புறமா நல்லா பெருசாக உப்பணும். அது உப்புனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ரெட் கலரில் வரும். இது நல்லா வந்துட்டு இது பொரியத்துக்கு வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். பொறுமையாக தான் இது பொரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ரெட் கலரில் வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் பிரித்து காமிக்கிறதுலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வெளியே நல்லா மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங் டீ கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஏன்னா வெளியே வந்துட்டு அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்ப கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பனியாரம்னாலே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம குழிப்பனியார கல்லில் தான் எல்லாத்தையுமே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.